வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமரின் இந்த பயணத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் உள்ளிட்டவர்களும் பங்கேற்ற உள்ளனர். இந்த பயணத்தில் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கருணை அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக இந்திய பிரதமரின் வருகை ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயணத்தின் போது ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ள கூட்டு திட்டங்களை செயல் வடிவில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சம்மூர் மின் நிலைய திட்டம், திருகோணமலை எரிபொருள் மற்றும் பொருளாதார வலயம், வெலுசக்தி குழாய் திட்டம் மற்றும் வடக்கு தீவுகள் சூரிய சக்தி திட்டம் உட்பட ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்ட கட்டிட திட்டங்கள், சம்மூர் மின் நிலைய திட்டம், திருகோணமலை எரிபொருள் மற்றும் சுகாதார வலயம், சக்தி குழாய் திட்டம் மற்றும் வடக்கு தீவுகளின் சூரிய சக்தி திட்டம் உட்பட ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்ட கூட்டு திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வரவின் போது செயல் வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சில தமிழ் கட்சிகளுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் நடைபெற்ற நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் இணைந்து எதிர்கொள்வது என்று அவை தீர்மானித்துள்ளன. இந்த கூட்டணியில் 9 கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளும் சக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி, ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை இணைந்து எதிர்கொள்வது என்று அவை தீர்மானித்துள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்னும் கட்சியின் பெயரில் இணைந்து போட்டியிடுவதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தை பொதுவான சின்னமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்று மாவட்ட ரீதியாக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் குழுவை உருவாக்குவது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பவற்றில் நாடாளுமன்றத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எடுத்துள்ள முடிவை இலங்கை தமிழரசு கட்சி மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த விடயங்களில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக இணைந்து செயற்படும் நோக்கில் நாம் விடுத்த கலந்துரையாடலுக்கான அழைப்பை இலங்கை தமிழரசு கட்சி தட்டி கழித்திருப்பது மிகவும் கவலைக்குரியது. இதனை மிகவும் ஆபத்தான பொருத்தமற்ற முடிவாகவே நாம் கருதுகின்றோம். இவ்வாறான செயற்பாடு தமிழ் இனத்துக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால் இலங்கை தமிழரசு கட்சி தங்களின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கலந்துரையாடலுக்கான பரீட்சை கொடியை தமிழரசு கட்சி காட்ட வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் யோசனையைத்தான் முன்வைக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று ஜெனீவா செல்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தலைமையிலான உயர்மட்ட குழு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கேற்க உள்ளது. இலங்கைக்கு எதிராக போர் குற்றச்சாட்டுகள் அடங்கிய விசேட அறிக்கை ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதிக்கட்ட போரில் நடந்தன என்று கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கையால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் வகையில் இந்த அறிக்கை அமையும் என்றும் வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் பிரதீபனின் தனிப்பட்ட சொகுசு வாகனம் நேற்று விபத்துக்குள்ளானதில் மாவட்ட செயலரின் மகன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் அந்த சொகுசு வாகனத்தில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பரும் பயணித்த நிலையில் வாகனம் மாவட்ட செயலரின் பதவிநிலை பெயர் கொண்ட பெயர் பலகையுடனேயே பயணித்துள்ளது என தெரிய வருகின்றது. நேற்று மாலை மாவட்ட செயலரின் சொகுசு வாகனத்தில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பர்கள் ஐவரும் சென்றபோதே இந்த விபத்து நடந்துள்ளது. யாழ்ப்பாணம் கந்தர்மடம் சந்திக்கு அருகில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோர மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் உள்ள வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்தது. மாவட்ட செயலரின் மகன் சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த அவரது நண்பன் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். அவரது கால்கள் வாகனத்துக்குள் சிக்குண்ட நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னர் வெளியே எடுக்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
வடக்கு மாகாணம் உட்பட்ட சில மாகாணங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, மேல், வடமேல், வடமத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கும் உயரக்கூடும் என்றும் சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் நோயாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டலில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.